கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஹோப் அவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் SIAG ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் JJ.Y அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். பேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படலாம். என்னுடைய செய்திகளை நீங்கள் கேட்பீர்களானால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது மாபெரும் உறுதி. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொடுங்கள். அவர்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்பொழுது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேவனோடு நாம் எப்படி சஞ்சரிக்க முடியும், தேவனோடு சஞ்சரித்த நபர்கள் யார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பெண் 300 வருஷம் தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரத்திகளை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து. நன்றாய் கவனிங்கள், 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தானாம் இந்த ஏனோக்கு. அன்பானவர்களே, காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்க தேவனோடு சஞ்சரிக்க முடியுமா? அன்பானவர்களே, நான் உனக்கு சொல்லுகிறேன், தேவனோடு சஞ்சரிப்பதை போல சுலபமானது, அதைவிட சுலபம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் தேவனோடு கூட நீங்கள் சஞ்சரிக்கவில்லை என்றால் யாரோடு கூட சஞ்சரிப்பீர்கள்? உங்களை அறியாமலே சாத்தானோடு கூட நீங்கள் சஞ்சரிக்கிறவர்களா இருப்பீர்கள். புரிகிறதா? நியூட்ரலாய் யாரும் இருப்பது கிடையாது. ஒன்று நீ தேவனோடு நீ சஞ்சரிக்க வேண்டும், இல்லை என்றால் பிசாசோடு கூட நீ சஞ்சரிக்க வேண்டும். இந்த ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரத்திகளை பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. தேவன் என்றால் யார்? அன்பாளே, தேவன் என்றால் யார்? அவர் ஜீவ தேவனாயிருக்கிறார். தேவன் ஒரு ஜீவ தேவனாயிருக்கிறார். பிசாசு என்றால் யார்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா. ஏதேன் தோட்டத்திலே முதல் மனுஷன் ஆதாம் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் தேவனாகிய கர்த்தரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு உதவியை தெரியுமா? அவர்களை ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர்கள் ஜீவாத்மாவானார்கள். அவர்கள் ஜீவ விருட்சத்து கனிக்குள்ளே இருந்தார்கள். ஜீவ விருட்சத்து கனியை புசித்து ஜீவனுள்ள தேவனை தூய்து கொண்டிருந்தார்கள். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாய் இருந்தது. அங்கே வியாதி இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே கடன் தொல்லை இல்லை, அங்கே கோர்ட் கேஸ் இல்லை, அங்க ஹாஸ்பிட்டல் இல்லை, அங்க கல்லறை தோட்டம் கிடையாது. அவர்கள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். அன்பாலே, அந்த தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அதே தேவன் தான் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். ஜீவ விருட்சத்தின் கனி நீ தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்பதற்காக தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை உனக்கு தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஜீவ தேவனை, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை, அந்த இயேசு சரீரத்தை, இயேசு ரத்தத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாவருக்கும் நீ கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவை தான் நீ வெளிப்படுத்த வேண்டும். நீ கூட தேவனோடு கூட சஞ்சரிப்பாய், ஏனோக்கை போலவே. ஆமா, ஏனோக்கை போலவே நீ தேவனோடு கூட இன்றைய நாட்களிலே சஞ்சரிக்க முடியும். நான் மாட்டேன்னு சொன்னாக்கா உன்னை அறியாமலே பிசாசோடு கூட சஞ்சரிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாவாய். பிசாசு என்றால் யார்? ஏதேன் தோட்டத்துக்கு எந்த ஒரு கேள்விக்கும் சரியான பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்துக்கு செல்ல வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர்கள் ஜீவ ஆத்மாவானார்கள். ஜீவ விருட்சத்தின் கனிக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள்.
அங்கே தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரம் இருந்தது. அந்த கனியை பறிக்காதே புசிக்காதேன்னு சொன்னாரு. ஆனால் அந்த ஏவாள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து விட்டாள். புசித்து புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அன்றைய நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்வேற்று போய் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் மாறி போனார்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கினாலே ஷாகவே ஷாவாய். நன்மார்க்கம் துன்மார்க்கம், நன்மை தீமை, அந்த வேடை கவனிங்க. இயேசு ஏன் நன்மையை கலந்து வைத்திருந்தான்? அந்த நன்மையை கலந்து வைக்கல மனுஷனு பிசாசா மாறிட்டு இருப்பான். ஆனா தீமை துன்மார்க்கம், நன்மை நன்மார்க்கம், சன்மார்க்கம் துன்மார்க்கனாய் இருக்கிறான். அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று சொல்லப்படுகிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்களே, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி உனக்குள்ளே இருக்குமானால், சன்மார்க்கம் துன்மார்க்கம் உனக்குள் இருக்குமானால், நீ பிசாசோடு சஞ்சரிக்கிறாய் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. தேவனுக்கும் தனக்கு உலகத்துக்கும் நன்மை தீமை அறியத்தக்க மென்டாலிட்டி தன்மைகளை நீ காண்பித்துக் கொண்டிருந்தாய். உன்னை அறியாமல் பிசாசோடு சஞ்சரிக்கிறாயாம். அதனுடைய விளைவு மரணம், டெக்ஸேஷன், பாவத்தின் சம்பளம் மரணம் வரும். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உன்னுடைய மென்டாலிட்டி நன்மை தீமை அறியத்தக்க கனிக்குள்ள இருக்கிறதா, ஜீவ விருட்சத்தின் கனிக்குள்ள இருக்கிறதா? இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் என்று சொன்னார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். என் பிதா ஜீவன் உள்ளவராயிருப்பது போல குமாரனும் ஜீவன் உள்ளவராயிருக்கும்படி அருள் செய்திருக்க. பரிசுத்த ஆவியான ஜீவன் உள்ளவர். ஜீவன் என்றால் இயேசு சரீரம், இயேசுதான் ஜீவன். தேவன் நீதிட்டு உயிர்த்ததுதான் இயேசு கிறிஸ்து. அதை பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான யார் வெளிப்படுத்திட்டான்? நீ தேவனோடு சஞ்சரிக்கிறாய், ஏனோக்கை போலவே. அப்போ ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமா, 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையிலே காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரித்த என்ன சொன்ன? ஜீவ தேவனோடு கூட ஜீவ விருட்சத்து கனிக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனியின் எல்லைக்குள்ளே வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்து ஜீவனா இருக்கிறார். ஜீவனா தேவ நீதிட்டு உயிர்த்ததில் வாக்குத்தத்தெல்லாம் இயேசு சாப்பிட வாக்குது எல்லாம் நன்மையான காரியங்கள் தான். ஜீவன் என்றால் எல்லாமே நன்மை, எல்லாமே விலையேற பெற்ற பாவம் மன்னிப்பிலிருந்து நித்திய ஜீவன் இயேசு ஜீவனுக்குள்ள இருக்குது. அதை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தார், இனத்தார், தேசார், மாம்சமான அவர் கொடுக்கத்தான் தேவனோடு சஞ்சரிப்பது. தேவனோடு சஞ்சரிப்பது என்றால் என்ன? பிரதான கற்பனையை நிறைவேற்று. பிரதான கற்பனை எது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு குருவாயாக. அது என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனையே கொடுத்தது கல்வாரி சிலுவையிலே. அந்த ஜீவன் இயேசு ரத்தத்திலே வெளிப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்கிறது. இயேசு தான் அந்த ஜீவன். அதை பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்து நீ அன்பு கூறணுமா? ஆதி அவள் வெளிப்படுத்தவில்லை. இயேசு ஜீவனுக்குள்ள வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதை பிதாவாகிய தேவனுக்கு சமர்ப்பிக்கணும். அதுக்கு ஒப்பாயிருக்க இரண்டாவது உன்னிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்பு. அன்பு ஜீவனையே கொடுக்குது. இயேசு ஜீவன், உன்னுடைய ஜீவன் அல்ல. இயேசு ஜீவரத்தம். இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்குற. அதுக்கு ஒப்பா உன்னிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்பு. அன்பு பிறன்னா குடும்பம், பற்றம், தேசம், மாம்சமானே அவர் அன்பு கூர்ந்து மாம்சமானே அவர் கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்திட்டனாக்கா நீ தேவனோடு சஞ்சரிக்கிறாய். அல்லேலூயா. ஏனோக்கு மெத்துசோலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்கின் நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இங்க என்னங்க? ஏனோக்கு காணப்படாமற் போனான்னா என்ன அர்த்தம்? இங்க ஒரு விளக்கத்தை சொல்ற பாருங்க. தேவனோடு சஞ்சரித்தால் உனக்கு மரணம் கிடையாது. தேவன் என்றால் ஜீவன் என்ற அர்த்தம். அங்க மரணத்துக்கு இடமே கிடையாது. தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதல் தான் இயேசு ஜீவன். அதை பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான யாருக்கு நீ கொடுத்துருங்க, மரணம் டெலிட் ஆகிவிடுகிறது. மரணத்தின் கூர் உடைக்கப்படுகிறது. அப்போ தேவனோடு சஞ்சரித்தா பாவத்தின் சம்பளம் மரணம், செயலிழந்து போகிறது. மரணம் உனக்கு வராது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து மரணத்தை காணாதபடி அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்டான். முடியுமா? இன்றைக்கு விசுவாசம் இருந்தால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாது, மனுஷனால் கூடும். அந்த மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். சாரி, மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். அந்த தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார்.
மனுஷனால் கூடாது. ஆனால் தேவனால், அந்த தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் உனக்குள்ளே இருக்குது. அளவற்ற அன்பை வெளிப்படுத்துவாயா? பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவனை பிதாவாகி தேவன் தனக்கு மாம்சமான அவர் வெளிப்படுத்தினால் மரணம் உன்னை சந்திக்காது. அதான் ஸ்பிரிச்சுவல் லா. அதான். அப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொள்ளுகையில் காணப்படாமற் போனான், அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டானா. அப்போ மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தெய்தல். நீ உயிர்த்தெய்தலை பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான யாவும் கொடுக்கணும். ஆதாமிலிருந்து 2வது வரைக்கும் உயிர்த்தெய்தலை நீ கொடுத்து விட்டால் உனக்கு மரணம் உன்னை விட்டு டெலிட் ஆகிவிடும். உயிர்த்தெய்தல் தான் உனக்குள்ள இருக்கும். அந்த உயிர்த்தெய்தல் தான் உனக்கு தேவனை எடுத்துக்கொள்ளப்படுவாய். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானா உயிர்த்தெய்தலோடு கூட. இயேசு ஒரு உயிர்த்தெய்தல். இயேசு என்ன சொன்னார்? நானே ஜீவனும் உயிர்த்தெய்தலுமா இருக்கிறேன் சொன்னாரா இல்லையா? இது நீ இயேசுவோடு சஞ்சரித்தா உயிர்த்தெய்தலோடு கூட நீ சந்தரிக்கிறாய். இயேசு மரணத்துக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். மரணத்துக்கும் இயேசு துளி கூட சம்பந்தம் கிடையாது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உயிர்த்தெய்தல தான் சஞ்சரிக்கணும். யோவான் 11ஆம் அதிகாரம் 23. இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மாத்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். 25வது வசனம் படி. இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கேன். இந்த வேட கவனிங்க. இயேசுக்கும் மரணத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. மரணத்துக்கு பரிகாரம் தான் இந்த இயேசு. அவருக்குள்ள மரணமே கிடையாது. அவர் உயிர்த்தெழுதலா இருக்கிறார். இயேசு சொன்னார், இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவனாய் இருக்கிறார். ஜீவன்ல மரணத்தின் ஒரு துளி கூட. அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? அந்த இயேசு ஜீவன். அந்த ஜீவன் தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதல் வரைக்கும் அந்த ஜீவனுக்குள்ளே இருக்குது. அந்த பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாவருக்கும் இரவும் பகலும் வெளிப்படுத்துவது தான் தேவனோடு கூட சஞ்சரிப்பது. ஆனா போப்பா, எப்ப பார்த்தாலும் ஜீவனு உயிர்த்தெழுதல்னா உன்னை அறியாமே பாவுண்டும் மரணத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு சாத்தானோடு சஞ்சரிப்பாய். அதனுடைய விளைவு மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்றால் எல்லா தீங்கான காரியம் வரும். வியாதி வரும், சாப்பு வரும், மரணம் வரும், தரித்திரம் வரும், அந்தகாரம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அவிசுவாசம் வரும், அவமன்னிய சந்தேகம் வரும். இந்த பிசாசுங்கெல்லாம் அசுத்தாவிங்கெல்லாம் அட்ரஸ் கேட்டுட்டு உன் வாழ்க்கையில வரும். நீ ஆதாமுக்குள் பிறந்த நீ பாவத்துக்கு மரித்து விட்டாய். பாவுண்டு மரணம். கல் தண்டியில ஞானஸ்தானம் எடுக்கும்போது அடக்கம் பண்ணப்பட்டாட்டி இப்போ கிறிஸ்துக்குள் உயிர்ப்பு. அந்த கிறிஸ்து தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதலா இருக்கிறார். அதான் சொல்றார், இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏற்கனவே ஆதாம் மூலமா மரித்திருக்கிறான். இப்போ கிறிஸ்து மூலமா பிழைத்திருக்கிறான், ஜீவித்திருக்கிறான் அர்த்தம். அல்லேலூயா. பிழைப்பான்ற அந்த வார்த்தை விட ஜீவிப்பான். அல்லேலூயா. ஜீவ சஞ்சாரியா இருப்பான். அப்போ நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதலே ஆதாம் 2வது வரைக்கும் இயேசு சாமியோட வாக்கு தத்தங்களை உணர்வுபூர்வமா நீ கொடுக்க வேண்டும். அதுதான் யாரையும் சபிக்க கூடாது, யாரும் நிந்திக்க கூடாது, யாரும் பகைக்க கூடாது. இயேசு என்ன சொன்னாரு? உங்கள் பகைக்கிறவர்கள் சத்துருக்கள் நிந்திகள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை கொடுத்தால் நீங்கள் ஜீவனோடு கூட சஞ்சரிக்கிறீர்கள். தேவனோடு ஏனோக்கை போல சஞ்சரிக்கிறீர்கள். அபிஷேகம் இறங்கி வரும், ஆசீர்வாதம் இறங்கி வரும், உயர்வு மேன்மை கனம் புகழ்ச்சி கீர்த்தி இறங்கி வரும். இந்த ஏனோக்கு அப்படி இறங்கி வந்ததா? அல்லேலூயா. தேவனோடு என்றால் தேவன் என்றால் ஜீவன் உள்ள. 2வது அவர் மத்தியஸ்தர். பிதாவாகிய தேவனுக்கு ஆவி ஒப்பித்து ஜீவனை கொடுப்பார். ஈட்டியால் குதிரை மாம்சமான இயேசு ஆவி ஒப்பித்து ஜீவனை கொடுப்பார். அதான் தேவனோடு சஞ்சரிக்குது. பிசாசோடு சஞ்சரிக்குன்னா தேவனுக்கு பாவட்டும் மரணம் தான். உனக்கும் பாவனும், குடும்பத்துக்கு பட்டதும் பாவட்டும் மரணம். பிசாசோடு சரி வாய்நெல்லாம் சபிக்கப்பட்டவனா இருப்பான், வியாதி பிச்சவனா இருப்பான், கடன் தொல்லைக்காரனா, வியாதி போராட்டம் கண்ணீர் துக்கம். பிசாசு விட்டாதவனை. பிசாசோடு சஞ்சரிக்கிற வரையில பிசாசு கிரிகள் அவன் வாழ்க்கையில இருக்கும். தேவனோடு சஞ்சரித்தா தேவனுடைய கிரிகள் அவன் வாழ்க்கையில இருக்கும். தேவனோடு சஞ்சரிப்பது என்றால் ஜீவனுக்குள்ளே வரும். இயேசு ஜீவன். பிசாசுர பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு ஜீவனுக்குள்ள தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதல். அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கும் மாம்சமான யாவருக்கும் ஆவியின்படி எழுத்தின்படி கொடுக்கிறேன்னு உணர்வு பூர்வமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்துல சோதர துதி எப்போதும் வாயிருக்கு. அப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிலே காணப்படாமல் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டாராம்.
தேவன் எடுத்துக்கொண்டாராம் ஏனோக்கு. ஏன் எடுத்து? தேவன் அவனுக்குள்ள இருந்தாரு. அந்த தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறாரு. நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. பரிசுத்த ஆவியானவரும் நன்மை தீமை அறியத்தக்கவர். அப்ப யார் அவங்க எல்லாம்? எடுங்க, யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஏனெனில் பிதாவானவர், அந்த பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவனுடையவர், நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது, சன்மார்க்க துன்மார்க்க கிடையாது. பிதாவாகிய தேவன் அல்லேலூயா, அவர் ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாராம். அந்த பிதாவாகிய தேவன் இயேசுவை ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவரே அவரும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவி ஜீவனுடையவர். அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி எனக்குள்ளே இருக்கிறார். அதனால் என்ன பண்ணாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, பிதா குமாரன் பரிசுத்தாவியை தான் நான் உலகத்துக்கு காட்ட வேண்டும். அந்த பிதாவாகிய தேவன் ஜீவனுள்ள ஜீவன் தேவநீதி உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தெழுதல். பரிசுத்தாவியார் தேவநீதி உயிர்த்தெழுதல். அதை பிதாவாகிய தேவனுக்கு எனக்கும் மாம்சமான அவருக்கு ஆவியின்படி எழுத்தின்படி உணர்வு பூர்வமா நான் காட்டினேன். நானும் ஏனோக்கு போல மாறிவிட்டேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொள்ளுகளே, தேவன் அவனை அப்படியே எடுத்துக்கொண்டாராம் மரணத்தை காணாதபடிக்கு. அல்லேலூயா. அப்போ தேவனோடு சஞ்சரிக்கும்படி தான் உன்னை அழைத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலே. அப்போ ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். நீ யாரோடு கூட சஞ்சரிக்க போகிற? இல்லப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சொல்லு. மாம்சத்துல சஞ்சரிக்க போறியா? மாம்ச சிந்தை மரணம். மாம்சம் என்னது? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே சாவேன். நன்மை தீமை அறியத்தக்க அந்த எல்லைக்குள்ள வந்தாவே நீ மாம்ச உலகத்தில் வந்து பிசாசோடு சந்தை. பிசாசுடைய விளைவு மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். சன்மார்க்க துன்மார்க்கங்கள், நன்மார்க்கம் துன்மார்க்கம். நன்மனா நன்மார்க்கம், நன்மார்க்கம். ஆனா கிறிஸ்து இல்ல, ஜீவ மார்க்கம் இல்லைங்க. அப்போ நன்மையும் தீமை அறியத்தக்க மென்டாலிட்டி அந்த ரெண்டு வட்டத்துக்குள்ள இருந்துனாக்கா உரிமையா பிசாசு அட்ரஸ் கேட்டு பாவத்தின் சம்பளம் மரணம் வருவாங்க. பிசாசோடு சஞ்சரிக்கிற விளைவு ரிசல்ட் மரணம், வேதனைகள், துக்கங்கள், பாடுகள். நான் பிந்தினாதமாக இயேசு ஜீவ விருட்சத்துக்கு அடியை புசித்திருக்கிறேன். இயேசுவை வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். ஜீவன் என்றால் காட் கைண்ட் ஆஃப் தேவரகமான ஒரு வாழ்வு. அது என்ன பெரிய விஷயம் கிடையாது. காட் கைண்ட் ஆஃப் தேவரகமான ஒரு வாழ்வினர் இயேசு உலகத்துக்கு குத்தணும். அதுதான் பிசாசு வச்சு ஆதாம உலகத்தை. ஆதாம்னா நன்மை தீமை அறியத்தக்க காரியம் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டிக்கிட்டே போறது. எது லாபன்ற? இயேசு ஜீவ விருட்சத்துக்கு. அல்லேலூயா. தேவ நீதி உயிர்த்தெழுதல் பரலோக ராஜ்யமே இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டல இருக்க பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அதுதான் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். ஜீவ விருட்சத்து தேவ நீதி உயிர்த்தெழுதல். அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான அன்றன் உள்ள ஆகாரம் கிடைக்கும். உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். உன்னை எந்த சோதனைக்கு உட்பத்தியும் என்று ரட்சித்துக் கொள்வாரு. இந்த ஏனோக்கை எந்த சோதனைக்கு உட்பத்தியும் என்று ரட்சித்துக் கொண்டு பரலோகத்துக்கு உயிரோடு கூட போய் சேர்ந்துட்டான். இந்த ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அன்பானே, நீங்க யாரோடு கூட சஞ்சரிக்க போகிறீர்கள்? சன்மார்க்க துன்மார்க்கத்தில் வாழ போகிறீர்களா? ஜீவ மார்க்கத்தில் வாழ போகிறீர்கள்? இயேசு ஒரு சன்மார்க்க துன்மார்க்கர், அவர் ஒரு ஜீவ மார்க்கர். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறார். மரணத்துக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. பாவத்துக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் ஜீவனை பிதாவாய் ஆவியுப்பித்து ஜீவன், அதுக்கப்புறம் மாம்சமான ஆவியுப்பித்து ஜீவனை விட்டு 3ஆம் நாள் மரண பாவட்டும் மரணத்தை நீக்கி நமக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே பாவம் நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையிலே சுமந்து பாவம் மாம்ச சாயலாகி இயேசு ஜீவனை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். தேவ நீதி உயிர்த்தெழு என்கிட்ட கொடுத்துட்டார். கல்வாரி இயேசுவை தந்துள்ள இயேசு ஜீவனை உயிர்த்தெழு பிதாவாகிய இயேசுவின் மூலம் கொடுத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு அதை பிதாவாகிய தேவனுக்கும் எனக்கும் மாம்சமான யாருக்கும் நான் கொடுக்கும்போது நான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம். ஆனால் அன்பானவர்களே, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். நீங்களும் சஞ்சரிக்க முடியும். தேவனோடு கூட சஞ்சரித்தால் ஜீவனோ தேவ நீதி உயிர்த்தெழுதலோடு கூட சஞ்சரிப்பு. பிதாவாகி முழு உலக வாக்கு தத்தங்களை எல்லாம் வாசிக்கணும். அது வெளி எல்லா வாக்கு தத்தத்தை வாசித்தது பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாருக்கும்
ಎಲ್ಲ ದಾಂಡ ಆದಾಮದ ரெண்டாவது இயேசு ஜீவனை பரிபூர்த்தி ஆவின்படி ஏற்றும்படி கொடுத்தாக்கா பாவம் டு மனம் டெலிட் ஆகிவிடும். தேவ நீதி தூய்த்தல் மேல இறங்கும். அற்புதங்கள் அடையாளம் ஆதி அவள் வெளியே வாக்கு தத்தங்கள் எல்லாம் பள்ளிக்கும். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்ல, 300 வருஷம் சஞ்சரித்தானா. இங்க பாருங்க, ஜேனோக்கு மெசுசூலா பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டது. எத்தனை வருஷங்க? 300 வருஷங்க. நீங்க 2 மணி நேரம் 1 மணி நேரம் கிறிஸ்துக்குள்ள அப்புறம் மாம்சத்துக்குள்ள போயிருங்க. உடனே மாம்சம், உடனே கவலை, உடனே வெறுப்பு, உடனே வெறுப்பு. நாடு சரியில்லை, வீடு சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை. இப்படி போயிடுங்க மாம்ச உலகம். மாம்ச சிந்தை மரணம். யாரோ எப்படியோ நான் தேவனோடு கூட தேவனை உலகத்துக்கு கொடுக்க போறேன். தேவ நீதி தூய்த்தல், பாவ மன்னிப்பு நீதித்தல், பிதாவாகிய தேவனுக்கு எனக்கு மாம்சமான அவருக்கு இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் மத்தியஸ்தர். பிதாவாகிய தேவனத்தில் அன்பு கூறுவார். அதுக்கு ஒப்பாய் உண்டு அன்பு கூறுவார். அன்பு ஜீவனே இயேசு ஜீவன், இயேசு ரத்தம், இயேசு சரி, இயேசு அவனோட வாக்கு தத்தத்தை ஆவின்படி ஏற்றும்படி கொடுத்துருவாரு. பிதாவாகி தேவனுக்கு ஆவின்படி ஏற்றும்படி இயேசு ஜீவன் பரிவர்த்தி. அதுதான் இயேசு. இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறாரு. அந்த இயேசு உனக்குள்ளே இருப்பது பண்ணினாலே நீயும் உயிர்த்தெழுதலும் ஜீவனையும் பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமானி அவருக்கு ஆவின்படி எழுத்தின்படி கொடுத்து கொண்டிருந்தால் நீயும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறாய். எதிர்காலத்தை தைரியமா சந்திக்கலாம். பாவம் டு மரணம் உன்னை விட்டு டெலிட் ஆகிடும். தேவனி தூய்தல், ஆசீர்வாதம், உயர்வுகள், மேன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும். ஏனோக்கை தேடி வந்தது. 300 வருஷமாய் அவன் அப்படித்தான் சஞ்சரித்துக் கொண்டுதான். 300வது வருஷத்திலே தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். காணப்படாமல் பரலோகத்துக்கு போய் சேர்ந்து விட்டான். நீங்களும் அப்படி செய்ய முடியும். அல்லேலூயா. அவருடைய வருகையிலே அவரோடு கூட கிறிஸ்துக்குள் இருக்கிற என்ன மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது அவருடைய வருகையின் காலமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து இயேசுவோடு கூட நீங்கள் ஜீவித்தால் தேவ நீதி தூய்த்தல், பாவம் மன்னிப்பு நித்திய ஜீவன் பிதாவாகிய தேவனுக்கு எனக்கும் மாம்சமான அவர் நான் கொடுக்க போறாண்டவரே. மாம்ச சிந்தை வெறுத்து விட்டேன். மாம்ச சிந்தைக்கு மறித்து நான் கல்வாரி சிலுவையில் அறையுண்டேன். சிலுவை உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்குது. பாவம் டு மரணம் சிலுவையில் அறையப்பட்டு போச்சு. இப்ப பேச்சு மூச்செல்லாம் தேவ நீதி தூய்த்தல். அல்லேலூயா. பிதாவாகியது இயேசு சாமட வாக்கு தத்தங்கள். தேவ நீதினா இயேசு ஜீவன பரிபூர்ண ஜீவன வாக்கு பிதாவாகி தேவன் தனக்கு மாம்சமான அவருக்கு ஆவின்படி ஏற்று உணர்வு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் தேவனோடு சஞ்சரிக்கிறேன். பிசாசிசோடு சஞ்சரிப்பதுக்கு முற்றுப்புள்ளி இயேசு ஜீவ தேவனோடு இரவும் போல தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னார், எச்சரித்தார், ரொம்ப மோசமா இருந்தா விலகி இருந்தாரு. ஆனா அவருக்கு இயேசு ஜீவனை கொடுப்பதில் அவர் தவறவே இல்லை. அதே போலதான் நீ இருக்கணும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்ட என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனே சகோதரகாய் ஜீவனை கொடுக்க அன்பு பெரிதான அன்பு ஒன்றியவான்ல படிக்கிறோம். அந்த ஜீவன் தேவ நீதி இயேசு ரத்தத்தில் வெளிப்பட்டது. அந்த இயேசு அவனோட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அந்த பிதாவாகி தேவனுக்கு எனக்கும் மாம்சமான அவருக்கு ஆவின்படி எழுத்தின்படி கொடுக்க 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 நீ தேவனோடு கூட சஞ்சரிக்கிறாய். தேவ நீதி உயிர்த்தல், பாவம் மற்றும் நித்திய ஜீவனுடைய அபிஷேகம் மேலே இருக்கு. கிறிஸ்து பரிசுத்தாவியானவர்ல வெளிப்படுவார். கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான அவருக்கு ஆவின்படி எழுத்தின்படி நீ ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்புறம் நோவா 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வருஷம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களும் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். யாரு? நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தானா? தேவனோடு சஞ்சரித்தல் சுலபங்க. உண்மையில தேவனோடு சஞ்சரித்து கிறிஸ்துவ உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. கிறிஸ்து தேவ நீதி தூய்த்தல்ங்க. அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான அவர் வெளிப்படுத்தி பாருங்க. உங்க சரீரம் எல்லாம் ஹீலிங் பவர் உண்டாகும். பரிசுத்த ஆவி வந்து இறங்குவாங்க. உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்குங்க. தேவனோடு சஞ்சரித்தா